ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெறும் ஏதோ ஒரு பழமொழியோ, இல்ல அரசியல் மொழியோ கிடையாது. இதுதான் வந்து மக்கள் எதிர்கொள்ற எதார்த்தம். நான் ஒரு சில காட்சிகள உங்களுக்கு போட்டு காட்டுறேன். காவல்துறையோட அதிகார திமிர் அப்படிங்கிறது அந்த பழமொழிக்கு, இல்ல அரசியல் மொழிக்கு மிக பொருத்தமா இருக்கும். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது. எந்த ஆட்சி வேணா மாறலாம், யார் வேணா ஆட்சியாளர்களா, முதலமைச்சரா இருக்கலாம். காவல்துறை அதனோட தன்மையிலிருந்து எப்போதும் மாறுனதே கிடையாது. அவங்க ஒரு ரவுடிகள போல தான் நடந்துப்பாங்க. ஒரு சாதாரண ரவுடி கும்பல் வந்து எப்படி அராஜகம் பண்ணுமோ, இல்ல எப்படி வன்முறை பண்ணுமோ, இல்ல வன்மமா நடந்துக்குமோ, இல்ல ஒரு 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 மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாரி நடந்துக்குமோ, அப்படியே தான் எல்லா காலகட்டத்திலயும் காவல்துறை வந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த காலத்திலயும் லாக்கப் மரணங்கள் நின்றதில்ல. இப்ப போராட்டத்தில இந்த காவல்துறையோட முகத்த நீட்டுக்கு எதிரா நடக்கிற போராட்டத்தில தமிழ்நாட்டில ரொம்ப அமைதியா மாணவர்களும், இளைஞர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியான அமைதியான போராட்டத்தில அந்த காவல்துறையோட கொடூரமான முகத்த வந்து நீங்க பாருங்க. ஒரு சில காட்சிகள நான் போட்டு காட்டுறேன். போட பண்ணுறோமா இல்லை கிளாஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இந்த பதவி உங்கள் அனுமானத்தை நான் பதில் சொல்லுங்கள். நாங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே என் கிளாஸ் ரூமில் இருப்போம். நீங்கள் உங்கள் குழந்தை வருஷம் போடணும் டிக்கெட் நான் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு யாரும் பண்ணுறது நிறைய இருக்குது. நாங்கள் கிளாஸில் இருக்க உங்கள் அனுமானத்தை நான் பதில் சொல்லுங்கள். இது வரைக்கும் விஜய் அரசு இதை பத்தி எதுவும் பேசல சார். தகாத வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி பேசினாலே நாங்க வந்து அரசு செய்யப்படுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம்னா என்ன மாதிரினே தெரியல. தமிழ்நாட்டுல ஒரு ஜனநாயகமா கருத்துரிமை இல்ல, போராடக்கூடாது, போராடுற அளவுக்கு ஏன் சார் தமிழ்நாட்டை வச்சுக்கிறீங்க? நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்ற டிவிக்கு அரசு கீழே வேலை செய்யற போலீஸ் ஏன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்குது? 2 நாளா போராட்டம் பண்றோம். நீங்க வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். நிறைய பேர் ஏன் ட்ரெஸ் மூலம் கொண்டு இவ்வளவு தூரம் இழுத்து வச்சு என்ன பொறுத்து அரஸ்ட் பண்றாங்க. இது எவ்வளவு ஒரு அராஜக போக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல வேலை செஞ்சப்ப கூட இவங்க இவ்வளவு இதா நடந்துக்கல. ஆனா நம்ம முதலமைச்சர் இத பத்தி ஒரு நாள் கேள்வி எழுப்பல. ஒரு நாள் கூட அவரோட ட்வீட்ல பிஜேபிங்கிற வார்த்தை வந்ததே கிடையாது. இது எந்த மாதிரியான ஒரு போக்கு? ஒரு நிமிஷம், நீங்க சம்பந்தமே இல்லாம இங்க 50 போலீஸ் நின்று இருக்கீங்க. ஒரு சிட்டிசனா வாக் பண்றப்ப எதுக்கு இங்க நிக்கிறாங்கன்னு கூட நின்று நாங்க வேடிக்கை பார்க்க கூடாதா? வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு ஏதாச்சும் நாங்க எல்லாருமே லாஸ்ட்ல வந்தா சொல்லுங்க, ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. எங்க பாப்பா வேடிக்கை பார்க்கறீங்கன்னு கேட்டேன். போலீஸ் வேடிக்கை பார்க்க வந்துக்கிறீங்களா? எங்களை பார்த்து ஜோக்கர் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? போலீஸ் பார்த்து ஜோக்கர் மாதிரி தெரியுதா? அரெஸ்ட் பண்ணலாம். இல்ல 5 பேர் இல்ல எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? 5 பேர் இல்ல 144 போட்டுருக்கா? 5 பேர் இல்ல எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்க? 5 பேர் இருந்தாங்கன்னா எது தேவையில்லாம கூடுறாங்கன்னு அவங்க பக்கத்துல டீ சாப்பிடுவாங்க, இங்க வேலையா வந்திருப்பாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எதுக்கு நீங்க அவங்களுக்கு கேர் பண்றீங்க? போராடிய மாணவர்களையும் வாலிபர்களையும் குற்றவாளிகள் போல கைது செய்வது நியாயம் தானா? பாத்தீங்களா? ஒரு போராட்டத்தில் ஒரு இடத்துல காவல்துறை வந்து ஒரு மாதிரி, நான் அந்த தூத்துக்குடி காவல்துறை காவல் அதிகாரின்னு நினைக்கிறேன், நாக்க துருத்தி நின்று பத்திரிகையாளர்களை பார்த்தேன். இது போராட்டத்தில் நின்றதில்லை, நான் மொத்தமாக காவல்துறையோட பிஹேவியரை புரிஞ்சுக்க காட்டுறேன்.
பத்திரிகையாளர்களை பார்த்தே நாக்க துருத்துறது, நீ என்னடா புடுங்கிடுவே, என்னடா பண்ணிடுவேன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி பத்திரிகையாளர்கள் முன்னாடியே தன்னோட பெரிய காக்கி சட்டையோட பவரை காட்ட பெரிய இது மாதிரி வந்து நிற்கிறாப்புல அந்த காவல்துறை அதிகாரி. இன்னொரு இடத்துல இளைஞர்களை மாணவர்களை பார்த்து வந்து 4 பேருக்கு மேலே கூடனா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், வேடிக்கை பார்க்க எதுக்கு வரீங்க அப்படின்னு. 4 பேருக்கு மேலே கூடனா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? தேட்டரில் 100கணக்கான பேர் கூடுறாங்க, போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? மாலில் 100கணக்கான பேர் கூடுறாங்க, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? டி நகருக்கு போனால் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, போய் மொத்த பேர் கூட்டு போய் ஜெயிலில் போட்டுருவியா நீ? ஜெயில் கொள்ளுமா உனக்கு? எல்லா இடத்துலையும் திருவிழாக்களில் கூடுறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் போட்டுருவியா? எதுக்காக நீ 4 பேருக்கு கூடனா என்ன 144 ரூபா போட்டிருக்க? தெளிவாக தான் கேட்குறாங்க இளைஞர்கள். நான் என்ன ஜோக்கரான்னு கேட்குறாரு அந்த காவல் அதிகாரி. ஜோக்கரான்னு ஏன் நீ இளைஞர்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட கேட்குற? வேற யாருக்கிட்டே போய் கேள்வி, உண்மையை சொல்லிடுவாங்க. இப்படி இந்த 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 மனோபாவம் எங்கேருந்து வருது? நீங்கள் யார்? நீங்கள் யாருக்கு ஆதரவாக நீங்கள் பணியமர்த்தப்படுறீங்க, இல்லை யாருக்கு எதிராக நீங்கள் இருக்கணும்? ஏன் பொதுமக்களை அச்சுறுத்தணும்னு நினைக்கிறேன்? காக்கி சட்டை போட்டால் உங்களுக்கு என்ன அப்படி? பொதுமக்கள் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறீங்க? மாணவர்கள் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? மாணவர்களும் பொதுமக்களும் குற்றவாளிகளா காக்கி சட்டையை பார்த்தாலே பயப்படுறதுக்கு? இப்படி ஒரு காவலர். இன்னொரு காவலர் வந்து பெரிய அவர் காக்கி சட்டை போட்டால் தான் இவர்களுக்கு வந்து புஜபல பராக்கிரமசாலி அப்படின்னு நினப்பு வந்துடுது. அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு வர்றது. என்ன உங்களுக்கு கொம்பா முளைச்சிருக்கு? உங்களுக்கு வேலை தானே செய்கிறீங்க நீங்கள். மக்கள் வரி பணத்தில் எங்கள் காசில் எங்களுக்காக வேலை செய்கிற வேலையாட்கள் தானே நீங்கள். அப்புறம் என்ன உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கு? எதுக்கு நெஞ்சு நிமித்திட்டு வரீங்க நீங்கள்? வெறும் இளைஞர்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட ரவுடி பசங்க கிட்ட பம்புறீங்க, அரசியல்வாதிங்க கிட்ட பம்புறீங்க. பொதுமக்கள்லாம் அவ்வளோ இலக்காரமாக யாருக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க? இன்னொரு இடத்துல மதுரையில் கல்லூரியில் மாணவர்கள்கிட்ட தம் கட்டிட்டு போகிறாரு அதிகாரி. மாணவர்களை மதிக்கிறதே இல்லை, கொச்சையாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது. கல்லூரியில் வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களை போயிட்டு நீ போராட்டம் பண்ணிடுவேன் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா உன் கற்பனைக்கெல்லாம் மாணவன் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டுருமா? அந்த இளைஞரே மாணவரே வந்து தெளிவாக சொல்கிறோம், உன் அனுமானத்துக்கு என்ன சொல்லணும்? நீ என்ன வேணா கற்பனை பண்ணிப்போ, நாங்கள் உட்காந்துக்கிட்டு உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு நீ வா நான் கைது பண்ணுறேன் வான்னா உன் கூட வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கணுமா? இன்னொரு சென்னையில் நடக்கிற போராட்டத்தில், நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் வலுக்கட்டாயமாக குண்டு கட்டாக கைது பண்ணி போகிறாங்க. இளம் பெண்களெல்லாம் கைது பண்ணும்போது அவங்களோட ஆடையை உருவி விடுறாங்க. அவங்க ஆடையை வலுக்கட்டாயமாக மேலே ஏற்றி அவங்கள மென்டலி ஹராஸ் பண்ணி அவங்கள வலுவிலக்க வைக்கணும் அப்படின்னு காவல்துறையோட நீண்ட கால டெக்னிக். அது ரொம்ப பழைய பழசான அருவருப்பான ஒரு டெக்னிக் இவங்க ஃபாலோ பண்ணுறது. இளைஞர்களாக இருந்தால் அவன் வீட்டுக்கு போகிறது, இரவு நேரத்தில் அவன் வீட்டுக்கு போகிறது, அவன் நண்பர்கள்கிட்டலாம் அங்கெல்லாம் போய் போலீஸ் அவனை பற்றி விசாரிக்கிறது. இங்கே வந்தானா, அவன் போனானா, அவன் கூட சேராத, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், போராட்டம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஜனநாயக வழியில் மக்களுக்காக போராடுற இளைஞர்களை மாணவர்களை பெரிய குற்றவாளி போல சித்தரித்து அவங்க வீடு வரைக்கும் அவங்கள மனோரீதியாக துன்புறுத்துகிற ஹராஸ் பண்ணுற வேலையை இந்த கொடூரமான கேவலமான காவல்துறை செய்யும். அதே பெண்களாக இருந்தால் அவங்கள ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக அவங்கள ஆடையை பிடிச்சி இழுக்கிறது, அவங்கள ஆடையை பொதுவெளியில் இப்போ தூக்கிட்டு போகும்போது அவங்கள ஆடையை அறகுறையாக இழுத்து காட்டுறது, அவங்கள மென்டலாக டார்ச்சர் பண்ணுறது. நம்ம ஒரு பெண்ணாக எங்கள் பொதுவெளிக்கு போராட்டத்துக்கு வந்துட்டா நமக்கு திடீர்னு இப்படியெல்லாம் நடக்கக்கூடும், அது நமக்கு அவமானமாக போயிடும், அசிங்கமாக போயிடும்னு அவங்கள உளவியலாக தாக்குதல் நடத்துகிற கேவலமான டெக்னிக்கை பண்ணுறது தான் இந்த காவல்துறையோட வேலை. காலங்காலமாக இந்த கேடுகட்ட இந்த மாதிரியான நபருக்கு உடனே எல்லாம் சொல்லிடுவாங்க, எல்லா காவலர்களும் அதுக்கு தப்பானவங்க இல்லை. முதல்ல எல்லா காவல்துறையில் இருக்கிற எல்லாரும் யோக்கியமானவனும் கிடையாது. அதையும் நம்ம வந்து இந்த வரலாற்று ரீதியாக தொடர்ச்சியாக மக்கள் மீதும் நடத்தப்படுற வன்முறை ரீதியாக நம்ம உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லா காவல்துறையும் யோக்கியமானவர்கள் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. எல்லா காவல்துறையும் கெட்டவன் இல்லைன்னு சொல்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. எல்லா காவல்துறையும் யோக்கியமானவன் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அவசியம். எப்படி நீ இளம் பெண்ணை நீ வந்து ஆடையை இழுத்து அவங்கள மன ரீதியாக நீ துன்புறுத்துவ, அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைப்ப? பெண்கள் பொதுவெளிக்கு வரவே கூடாதா? வந்தால் இப்படி தான் ஒடுக்குவீங்களா? இப்படியான கேவலமான ஒரு செயலைத்தான் தொடர்ந்து எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காவல்துறை உங்கள் நண்பன்லாம் சும்மா அதெல்லாம் வந்து இந்த இந்தியா காந்தி தேசம்னு சொல்லி நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆனால் வன்முறையை ஏவுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். காவல்துறை நண்பனாலாம் எந்த இடத்துலையும் இருந்ததில்லை. சக மனுஷனாகவே நம்மளை அவங்க மதிக்கிறது கிடையாது. முதலாளிக்கு கும்பிடு போடுவாங்க, பொதுமக்களை பார்த்தாக்கா நெஞ்சு நிமித்துவாங்க, பெண்களை பார்த்தாக்கா அவங்கள ஆபாசமாக அனுப்புவாங்க. அவ்வளோதான் காவல்துறை.
காவல்துறையோட கொடூரமான முகத்தை இந்த மாதிரியான உதாரணங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். காவல்துறை வந்து மக்களுக்காக பெயரளவில் மக்களுக்காக பணியமர்த்தப்படுது. வேலை செய்கிறது ஃபுல்லாக முதலாளிகளுக்கு வேலை செய்யணும். அரசுக்கு கூட வேலை செய்கிறதில்ல. அதுவும் குறிப்பாக ஜெயலலிதாவாக மாறி போன விஜய் அவர்களோட ஆட்சியில் மிக மூர்க்கத்தனமாக இந்த காவல்துறை நடந்துக்குது. சென்ற ஆட்சியில் காவல்துறை இந்த மாதிரி மோசமாக பிஹேவ் பண்ணலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இப்போ மிக மிக மோசமாக அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய்க்கும் விஜய் தலைமையில் இயங்கக்கூடிய அரசுக்கும் ஒன்றும் தெரியல, இவங்களை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காவல்துறை கருதுவதாக தான் நம்ம முதலாளிகளுக்கு ஆதரவாக நம்ம எப்படி வேணால் செயல்பட்டுக்கலாம், இந்த அரசை நம்ம என்ன வேணால் சொல்லி சமாளிச்சுக்கலாம், இவங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியல அப்படின்னு காவல்துறை நினைக்குதோ அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது. வெறும் இது இப்போ நாம் காட்டப்பட்ட இந்த உதாரணம் வந்து இப்போ போராட்டங்கள் கூட காவல்துறை நடந்துக்கிட்ட மூர்க்கத்தனமான விஷயங்கள் தான். இதுக்கு முன்னையும் நிறைய நடந்துருக்கு. சொல்லப்போனால் கடந்த ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் தான் கொஞ்சம் குறைவு. அதுக்கு ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் இதே மாதிரி தான் அவுத்து விட்ட மாடுகள் மாதிரி காவல்துறை வந்து செயல்படும். ரொம்ப கண்ணா பின்னான்னு அதிமுக ஆட்சினாலே அப்படி தான் செயல்படும். இன்றைக்கி அதே நிலைமை தான் தாவேகா ஆட்சியில் நடக்குது. அதே போல் தான் பல்வேறு போராட்டங்களும் இதுக்கு உதாரணம் காட்டலாம். ஜல்லிக்கட்டு எடுத்துக்கலாம். அவர்களே வன்முறையை செய்வாங்க, அவர்களே கார் கண்ணாடியை உடைப்பாங்க, ஆட்டோவை கொளுத்துவாங்க, போராடுற இளைஞர்கள் மீது பழி போட்டு போகும் இந்த கேவலங்கட்ட காவல்துறை. இதே தான் டெல்லியிலும் விவசாய போராட்டத்திலையும் நடந்துச்சு. எந்த மாநிலம்லாம் கிடையாது. அதிகாரத்துக்கு வாலாட்டுற காவல்துறை அப்படி தான், முதலாளித்துவத்துக்கு வாலாட்டுற காவல்துறை அப்படி தான். விவசாய போராட்டத்தில் இதே தான் நிகழ்ந்துச்சு. இன்றைக்கி ஜந்தர் மந்தரில் நடக்கிற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியோட ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் சேர்ந்து பங்கு பெற்றிருக்கிற போராட்டத்தில் இதுதான் நடக்குது. இதே தமிழ்நாட்டு காவல்துறையும் அங்கே டெல்லியில் நடந்த அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறான் பாருங்கள். நேம் பேட்ச் இல்லாமல் கேவலமாக இல்லை. நேம் பேட்ச் இல்லாமல் எதுக்கே நீ இப்போ மாணவர்கள்கிட்ட போகிறீங்க? நீ போலீஸாக இல்லையான்னு எப்படி தெரியும்? இப்போ இன்றைக்கி பல இடங்களில் போலீஸ் சுற்றிக்கிட்டு இருக்கான்ல, யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீங்களே கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறீங்கல்ல. நீ உண்மையான போலீஸா இல்லை பொய்யான போலீஸான்னு எப்படி தெரியும் போராடுறவங்களுக்கு? நேம் பேட்ச் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீ போலீஸா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குன்னு மாணவர்கள் எடுத்து மண்டையை உடைச்சா என்ன பண்ணுவேன்? இப்படி மிக கேவலமான பழைய டெக்னிக்கை பயன்படுத்திக்கிட்டு மிக மூர்க்கத்தனமாக காவல்துறை மக்களுக்கு எதிராகவும் மாணவர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இது மாதிரியான கட்டற்ற போக்கை தாவேகா அரசு தொடர்ந்து அனுமதிச்சா 6 மாதம் இல்லை, அவ்வளோ நாள் கூட தாக்கு பிடிக்காது. இந்த நீட்டு மாதிரியான மூர்க்கமான போராட்டம் தாவேகா ஆட்சிக்கு எதிராக நடக்கவும் நடக்க போகக்கூடிய நாளும் ரொம்ப நாள் இல்லை. இந்த நிலை அப்படியே தொடர்ந்தா